கேட்ட நட்சத்திரத்துக்கு பரிகார ஸ்தலம், தலவிருட்சம், செண்பக மரம். இங்கே நாவுக்கரசர், ஞானசம்பந்தர் பாடல்பட்ட ஸ்தலம். அதேமாதிரி சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா, மலை மேலே ஒரு சுவாமி இருக்கார். சௌந்தரேஸ்வரர்னு பேர். பக்கத்தில் இங்கே சௌந்தர சோழபுரம் கிராமம் இருக்குது. அங்கேருந்து ஆனந்தவள்ளி அப்படிங்கிற அடியார் வந்து டெய்லி வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போகிறது வழக்கம். இது டெய்லி செஞ்சுட்டு இருக்கும்போது நடுவில் வெள்ளாறுன்னு ஒரு ஆறு உண்டு. ஒரு நாள் மழை பெஞ்சு ஆறு ஃபுல்லாக ஓடும். அவங்க ஆற்றை கடந்து வந்து தரிசனம் பண்ண முடியாது. அதனால் ஆற்றுக்கு அந்த சைடு இருந்து மன உருகி வேண்டுவாங்க. டெய்லியும் தரிசனம் பண்ண முடியலன்னதும் சுவாமி மலை மேலே ஏறினு காட்சி தரும். 63 நாயன்மாரில் கலிக்கம்பர் பிறந்தவர், சந்தானக்குரவர் மெய்கண்டார் பிறந்தவர், மறைஞான சம்பந்தர் வாழ்ந்த ஊர். கலிக்கம்பர் செல்வந்தர் வர அடியாருக்கு பாத பூஜை பண்ணி அமுது படைச்சி அனுப்புறது அவரோட வழக்கம். இதை டெய்லி செஞ்சுட்டு இருக்கும்போது நான் வீட்டில் வேலை செய்து ஒரு வேலை வேணான்ட்டு வெளில போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அடியார வருவார். அவருக்கும் அதே மாதிரி பாத பூஜை பண்ணும்போது அவங்க கலிக்கம்பரோட மனைவி வந்து நான் வீட்டில் வேலை செய்தவராச்சே இவருக்கு பாத பூஜை பண்ணலாமான்னு மனசுக்குள்ள நினைப்பாங்க. அது கலிக்கம்பர் கண்டுபிடிச்சு அதெல்லாம் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மையாரோட கையை வெட்டிடுவார். அப்புறமா சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு திருப்பி அந்த கை கிடைக்கும். அதனால சுவாமிக்கு கை வழங்கி சார் அப்படின்னு இன்னொரு பேர் உண்டு. கை கால் உடம்பு வலிலாம் இருந்தால் சுவாமிகிட்ட விண்ணப்பம் வச்சா சரியாயிடும்ன்றது அந்த காலத்துல இருந்து உள்ள ஐதீகம்.